கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி ஒரு கேப்ல ஏறி உட்கார அந்த கேப் டிரைவர் இவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குறான். பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கன்னு அவகிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்க, தள்ளி போட அப்படின்னு சொல்லி இவளை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ இப்படி ஓடி வந்துட்டு இருக்கா, அந்த பையன் பின்னாடி துரத்திட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா முக்கியமான மீட்டிங் முடிஞ்சு அவன் காரில் ஏறலான்னு வர கரெக்டாக அந்த இடத்துக்கு இவ செருப்பு கூட போடாமல் ஓடி வரா. சரி என்னை காப்பாற்றுங்க, என்னை ஒரு ஆள் துரத்திட்டு வரான், உங்கள் ஃபோனை கொடுத்தா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன், ப்ளீஸ் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சுன்னு ஹீரோ கேட்குறான். எங்கள் வீட்டில் கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்க, அது அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். அப்படி ஓடி வரும்போது இவன் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு டாக்ஸி டிரைவரும் வந்துடுறான். அந்த பொண்ணை என்கிட்ட அனுப்ப அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொல்ல அந்த ஆளு சொல்கிறத நம்பாதீங்க, அவன் ஏமாத்துறான். என் வீட்டில் உள்ளவங்க என்னை கட்டாயப்படுத்தி ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஆனால் அவங்க எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, இப்போ இவன் கிட்டேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவனை என்னன்னு கவனிடா அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நீயா போனால் நல்லாயிருக்கும், இல்லைனா போலீஸை கூப்பிட்டுருவான்னு சொல்ல அவனும் பயந்து இடத்த விட்டு போயிடுறான். இப்போ இந்த செடிவிலுக்கு மயக்க மருந்து கொடுத்தது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இவன் மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி போக ஹீரோவில் தூக்கிட்டு காருக்கு வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் பேர் என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிற எதுவும் அவன் மண்டையில ஏறாம டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவன் கண்ணு முழிச்சு பார்க்க ஏதோ ஒரு ரூமில் தான் இருக்கா. பார்த்தா அவளோட ட்ரெஸ்லாம் கூட சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ நேற்று என்னை காப்பாற்றினவர் கூடவே ஒன்றா ஸ்டே பண்ணிட்டேன்னா ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ ஒன்றும் புரியலேன்னு இவங்க உள்ள கார்டு எடுத்து பார்க்குறா. ஹீரோ அந்த கார்டை வச்சுட்டு போயிருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு என்னால் அதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவங்க வீட்டில் இருந்து தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி ஒழுங்காக வீட்டுக்கு வந்துரு, நாங்கள் சொல்கிற பையனை நீ கட்டிக்கிட்டு தான் ஆகணும், யாரை கேட்டு வீட்டை ஓடி போனேன்னா அவங்க திட்டிகிட்டு இருக்க. இவ டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. நான் வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, எங்கே ஏதாவது வேலையை தேடிட்டு இப்படி இருந்துட வேண்டியது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவனோட வீட்டில் இருக்க அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் டாங் குடும்பத்தோட பொண்ணுக்கு உங்களுக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பிளைண்ட் டேட்டை உடனே கேன்சல் பண்ணுன்னு ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு ஒரு வேளை அந்த பொண்ணு மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்டதை பார்த்தவொன்னே ஹீரோ மறைச்சு பார்த்துட்டு இருக்க. அவன் வாய முடிறான். இப்போ அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கா வேலைக்காக. இப்போ இவன் இப்படி அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி வாமிட்டா வருது, என்ன காரணமாக இருக்குன்னு இவ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்டாக இருக்குன்னு போட்டிருக்கு. அது பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு ஒரு நைட்டில் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா, என்னால் அதை நம்பவே முடியலன்னு இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. அவளுக்கு அப்ளிகேஷன் போட்ட கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்க. மேடம் உங்களுக்கு கிளீனிங் வேலை கிடைச்சிருக்கு, மாதம் 8000 ரூபாய் சம்பளம், ஜாயின் பண்ணுறீங்களா, எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போனஸ் கூட கிடைக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்காக வந்துட்டு இருக்க. அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாரும் இவ்வளோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு காலேஜ் படிக்கும்போது நடந்தது தான் ஞாபகம் வருது. காலேஜ்லேயும் இவ்வளோ எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்க, உன்னோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு மற்றவங்களை செடியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவளை கலாய்ச்சி பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு மற்றவங்க பேசுகிறத மனசில் வச்சுக்க கூடாது, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவ கிளீனராக வேலை பார்க்க வந்திருக்கிறது ஹீரோவோட ஹோட்டலுக்கு தான். இப்போ ஹீரோனோட ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை பார்த்துறா. அது பார்த்தோன்னு இது அவராச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ இவ்வளோ பார்க்காம போயிடுறான். இப்போ இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க லீ சார் ரொம்ப பெரிய பணக்காரர், யங்ஸ்டரும் கூட, அவர் மேலே யாரு கண்ணு வைக்கக்கூடாது, அவர்கிட்ட க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வேலையை விட்டு தரத்திருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இவர் எப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்டாக இருக்க விஷயத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி குழம்பி போய் முழிச்சிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பற்றி நான் வேலை பார்க்குற இடத்துல சொல்லணும், இல்லைனா என் வேலைக்கே கூட ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு மேனேஜர் சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்ல சரி வா அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினா அவனோட கேபினுக்கு கூட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரான். இப்போ அவனோட ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்தோன்னே என்ன கேட்குறானா, ஏண்டா இன்னும் கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்க, எதுக்காக அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண, உனக்கு நான் ஜோசியை பார்த்து சொல்கிறேன் பாரு கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு. இவன் ஜோசியை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா உன் வாழ்க்கையில் ஆல்ரெடி காதல் உள்ளே வந்துருச்சு போலியே, அப்படி தாண்டா கட்டம் சொல்லுதுன்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடுறான். இப்போ அவன் இப்படி வந்துட்டு இருக்க. இந்த சைடு மேனேஜர் ஹீரோனை கூட்டிட்டு அவனோட கேபினுக்கு தான் வரான். என்ன என்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் நில்லு. நீ என்ன பேச விரும்புறன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன, உனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதை பற்றி தானே என்கிட்ட பேச வந்துட்டு இருக்க. நீ கவலைப்படாத, உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுன்னு சொல்லி அவன் கிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐயோ யாராவது என்னை காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. கரெக்டாக ரூமுக்கு வெளியே ஹீரோ வரான். இவ கத்துறதை பார்த்தவொடனே ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சார் என்னை காப்பாத்துங்க, அந்த ஆளு என்னை புள்ளி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனை நீயே கவனிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. என்னது ப்ரெக்னெண்டா? நீ உண்மையதான் சொல்கிறியா? கன்ஃபார்மாக தெரியுமான்னு கேட்க. கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா அப்படி தான் தெரியுது நீ இவ சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு நீ ஓடி வரும்போது உன்னை கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்கன்னு சொன்னேன். என்ன எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல. உங்களையா? உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு இவ கேட்க. எனக்கு 30 வயசு ஆகுதுன்னு சொல்கிறான். உங்களுக்கு 30 வயசு ஆனாலும் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு நிறைய வயசு வித்தியாசம். நான் காலேஜில் இன்னும் கிராஜுவேஷன் கூட வாங்கல. அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலி பேக்ரவுண்டு சரியா இல்லை. நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா மற்றவங்க கிட்டேருந்து என்னால் உன்னை பாதுகாக்க முடியும். நான் என்னோட பிரச்சனைலேருந்து என்னை காப்பாற்றிக்கிட்ட மாதிரியே இருக்கும், நீ உன்னோட பிரச்சனைலேருந்து தப்பிச்ச மாதிரியே இருக்கும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ எப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னால் வீட்டுக்கு போக முடியாது, நான் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும், அப்படின்னா இவர் கூட தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. என்னோட பழைய பேருக்கு பதிலாக நான் புது பேரில் வாழணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் என்னோட கடந்த காலத்துலேருந்தே நல்லா தப்பிக்க முடியும். என் பேரை மட்டும் மாற்றி கொடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம் வான்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு இருக்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்டாலாம் இல்லை, உங்களுக்கு லைட்டாக ஃபுட் பாய்சன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல. அப்படின்னா அன்னைக்கு நைட்டு ஒன்றும் நடக்கலையான்னு இவ ஹீரோவை ஷாக்காக பார்த்துட்டு இருக்க. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ இவளை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். அவளை ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டு வந்து இவளோட ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்காக ஒரு லேடி அரேஞ்ச் பண்ணுன்னு ஹீரோனோட அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு அவனோட கார்டை வச்சுட்டு போயிருப்பான். அதுதான் நடந்திருக்கும். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணலையா, அப்புறம் எதுக்காக எனக்கு வாமிட் வருதுன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, அதனால தான் உங்களுக்கு வாமிட் வந்துட்டு இருக்கு, மற்றபடி நீங்கள் இன்னும் சுத்தமாக தான் இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வராங்க. இவனை பார்த்தீங்கன்னா புது ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவளோட பேரை மாற்றிட்டு வந்துட்டான். அது பார்த்தோன்னே இவ ஹாப்பி ஆகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வாப்பே கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவளை கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ அவளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதுனால இதை கூட வச்சுக்காத, நான் பார்த்துக்கிறேன், உன் திங்ஸை பேக் பண்ணுறதுக்காக உன் கூட என்னோட அசிஸ்டன்ட் வருவான்னு சொல்ல. இவ்வளோ சரினா அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவளோட வீட்டுக்கு வரா. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனு பார்த்தீங்கன்னா மேடம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்களோட திங்ஸ்லாம் நாங்கள் பேக் பண்ணிக்கிறோன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. இவ டாங் குடும்பத்தோட பொண்ணு, இவளோட பேரு ஜியோ. இப்போ கால் பண்ணி எதுக்காக கல்யாணத்துலேருந்து ஓடி போன, என் அண்ணன் எவ்வளோ கவலைப்பட்டா தெரியுமா, நீ பொண்டாட்டியா வரப்போற அப்படின்றதுக்காக அவன் உனக்காக என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருந்தா தெரியுமா, ஏன் இப்படி பண்ண நீ இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. இந்த பொண்ணு ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவளோட அண்ணனுக்கு தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அவனால நடக்க முடியாது. இவளோட அம்மா அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்க பாருமா நான் டாங் குடும்பத்தில் வேலைக்காரியாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு அவரை கல்யாணம் பண்ணிக்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நாங்கள் எல்லாரும் நடுத்தரில் தான் நிற்கணும் ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி உங்க 2 பேரும் கெஞ்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு நியான், உன்னால தனியா போய் வாழ முடியாது, திரும்ப வந்துரு, நான் உன்னை என்னைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் பார்க்குறேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கன்னா நீ அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நல்லா இருக்குன்னு இவ பேசிட்டு இருக்க. இவளுங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவோட ஆளே இவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துட்டு வாங்க மேடம் போலான்னு சொல்ல. இவளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா டாங் குடும்பத்தை தான் காட்டுறாங்க. அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபோட்டோவை வச்சுட்டு அவளை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு பொண்டாட்டியா இவ தான் வேணும், இவளை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவள் எங்கே இருக்கான்றதை கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா அண்ணா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கும் லீக்கோ பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, ஃபர்ஸ்ட் அவரை போய் நேரில் பார்த்து ஏ ரூட்டை கிளியர் பண்ணிட்டு அப்புறமா உன்னோட ரூட்டை கிளியர் பண்ணுறேன்னு சொல்ல. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவோட ஆளு என்ன சொல்றானா, சார் டாங் குடும்பத்தோட பொண்ணுக்கும் உங்களுக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணாங்க, அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க. அதை கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். அந்த டாங் குடும்பத்தோட பொண்ணு வேற யாரும் கிடையாது, இவளோட ஃப்ரெண்டு ஜியோ தான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு வர ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்கே உள்ள எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி
லீ சார் இந்த இடத்துல தங்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேடம், சார் இப்போது வேறு இடத்துல தான் தங்குவார். அவங்கள கல்யாணம் பண்ணதுனால தான் இங்கே கூட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவங்களோட மேரேஜை இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. இந்தாங்க அக்ரிமெண்ட், இதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேரேஜ் அக்ரிமெண்ட்டை கொடுக்க, இவ்வளோ இந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி படித்து பார்த்துட்டு இருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு, இவ்வளோ பணமா, இவ்வளோ பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபோன் நம்பர் கூட அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கிக்க எவ்வளோ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ ஃபோன் நம்பர்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க. அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணான். இப்போவே கால் பண்ணி, ஏண்டா டாங் குடும்பத்தோட பொண்ணுக்கும் உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களே, அது எதுக்கு கேன்சல் பண்ணனு இவன் கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு, நான் போய் குளிச்சுட்டு வரேன், இவன் குளிக்கிறதுக்காக போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆஹா இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு, என்ன பண்ணுவார்னு தெரியல, இவ வெக்கப்பட்டுட்டே படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ இவ வெக்கப்படுறத பார்த்தவொன்னே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டேன், அமைதியாக படுத்து தூங்குன்னு இவனும் அமைதியாக படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்க, வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, மேடம் சார் இது உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணாரு, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ போட்டுக்கோங்க, எல்லாமே பிராண்டடானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்காக அவர் ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் தரேன்னு ஒத்துக்கிட்டாரு, இதெல்லாம் இதுக்கு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் நீங்கள் அப்படி வேண்டான்னு சொல்லவே கூடாது, சார் உங்களுக்காக பாடி மசாஜ் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கும் போயாகணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொன்னாருன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெடியானதுக்கப்புறம் பாடி மசாஜ் பண்ணுற இடத்துக்கு தான் வரா. கூடவே ஒரு பாடி கார்டும் வந்திருக்காரு. இப்போ பாடி கார்டு வெளியே நின்றுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் மசாஜ் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துடுறா. இப்போ அவன் இப்படி உள்ளே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜீயு தான் வரா. அவன் இந்த பாடி கார்டை பார்த்தவொன்னே, இது லீயோட பாடி கார்டு தானே, அப்படின்னா கண்டிப்பாக அவரும் இங்கே தான் இருக்கணும், இன்னைக்கு அவரை மயக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ உள்ளே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொடுத்த கார்டு எடுத்து அங்கே உள்ளவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்க. மேடம் நீங்கள் லீ சாரோட ஃபேமிலியா அப்படின்னு அவங்க எல்லாரும் பயங்கரமாக இவளுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பார்த்தவொன்னே டக்குன்னு முகத்தை மறைச்சிக்கிறா. என்ன ஜீயு இந்த இடத்துக்கு வந்திருக்கா, அவன் நம்மளை பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறா. லீ குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களான்னு கேட்க, அந்த மேடம் தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவரோட ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேரை சொல்கிறா. இவளோட பேரை தான் நியான்றதுலேருந்து மெயின்ற பேருக்கு மாறிட்டா. இப்போ இவ அவளோட புது பேரை சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இருக்க. அவங்களே இவளுக்காக பாடி மசாஜ் பண்ணுறதுக்காக ரூமில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஜியா அப்படின்ற பொண்ணு தான் வரா. இப்போ வந்து நான் இந்த இடத்துல ரெகுலராக பாடி மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருக்கிறப்ப எப்படி இன்னொரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவ சண்டை போட்டுட்டு இருக்க. மேடம் உங்களுக்கு முன்னாடியே அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இதுக்காக இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம், அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே மசாஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட ஸ்கேன் எடுத்து காட்ட, அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா, சரி உனக்கு காசு அனுப்புறேன், இந்த ரூமை எனக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவ இவளுக்கு பணம் அனுப்பிச்சு விட, ஹீரோயின் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். நீங்கள் சொல்கிற மாதிரியே மசாஜ் சென்டருக்கு நான் வந்துட்டேன், அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு என்ன யோசிக்கிறானா, இவர் எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு, இவருக்காக நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு, எனக்கு நைட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் கூட டின்னர் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, வரேன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ ஹீரோனோட அசிஸ்டண்ட்டை என்ன செய்றானா, இன்னைக்கு நைட்டு நடக்க வேண்டிய எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ண இந்த ஜியா பொண்ணு தான் காட்டுறாங்க. அவள் பாடி மசாஜ் பண்ணுற இடத்துல படுத்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த ஜீயு தான் வரா. இப்போ அவள் வந்து என்ன செய்றானா, என்னடி ஏதோ ஒரு பணக்கார பொண்ணு கூட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் பணக்காரியெல்லாம் கிடையாது, சரியான பிச்சைக்காரின்னு இவளுங்க பேசிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு வந்து வெயிட்டரை பார்த்தீங்கன்னா, மேடம் இன்னைக்கு எங்கள் இடத்துல டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு, 60% ஆஃபரில் தரலான்னு இருக்கோம், இன்னைக்கு மசாஜ் மட்டும் 2 லட்சம்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னே ஜியா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி நெகத்தை நோண்டிட்டு இருக்க. கவலைப்படாத நான் பணம் கொடுக்குறேன்னு இந்த ஜியோ பணம் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ இவ அவளுக்காக பணம் கொடுத்துட்டு என்ன யோசிக்கிறானா, எனக்கும் லீக்கோ கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் இருக்கடி உனக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் மசாஜ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்னா தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கார்ல ஏறி உட்கார ஹீரோவும் அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். அதை இவளுங்க பார்த்துடுறாளுங்க. ஆனா ஹீரோயினோட முகத்தை பார்க்கல. இப்போ ஹீரோ ஒரு பொண்ணை கூட்டு போறதை பார்த்த உடனே அந்த ஜியாவை பார்த்தீங்கன்னா போற பக்கம் பார்த்தா அவன் உனக்கு மட்டும் அடிச்சிருவான் போல, ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான், பார்த்து கவனமா இருந்துக்கன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பேரை மெய்யின்னு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாள். அந்த பேரை வச்சுட்டு மெய்யின்ற பொண்ணு யாரு,
அவளுக்கு லீக்கும் என்ன சம்மந்தன்றதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு இவன் ஹீரோனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் உங்கள் வீட்டில் இருந்து தான் கால் பண்ணுறாங்க இந்தாங்கன்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் ஃபோன் பேசுறதுக்காக வந்துடுறான். இப்போ அவன் இப்படி ஃபோன் பேச வந்துட்டு இருக்க ஹீரோயின் ரூமுக்கு போயிடுறா. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா உனக்காக பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணோம்ல, இதுக்காக அந்த பொண்ணை பார்க்காம போற, நாங்கள் சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல சாரி என்னால் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அவங்க வீட்டில் உள்ளவங்க ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு ஜியோ தான் கால் பண்ணுறா. இப்போ அவள் கால் பண்ணி நீ எங்கே தான் இருக்க, உன்னோட அட்ரஸ் சொல்லி நான் வந்து உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்ல எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இனிமேல் ஃபோனும் பண்ணாதீங்கன்னு இவன் ஃபோனை கட் பண்ணிட அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து எந்த பிரச்சனாலும் என்கிட்ட சொல்லு, நான் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கிட்ட வந்து அவளை கிஸ் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவன் விக்கப்பட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்க. ஹீரோ உள்ளே குளிச்சுட்டு இருக்கான். என்ன இவர் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருக்காரு, இவ்வளோ நேரம் குளிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தோன்னே இவன் டக்குன்னு கண்ணை மூடிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டு அமைதியாக படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சட்டைக்கு பட்டன் போடாமல் நின்றுட்டு இருக்கான். அது பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ரிங் வாங்கலான்னு இருக்கேன், நீ என் கூட ஷாப்புக்கு வரணுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அவங்க 2 பேரும் ரெடியானதுக்கப்புறம் ஒன்றா ஷாப்புக்கு வந்துட்டு இருக்க. அந்த கடைக்கு தான் ஜியா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இருக்கா. இப்போ வந்து அங்கே உள்ள ரிங்கு பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரு ரிங்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ரிங்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. சாரி மேடம், இந்த ரிங்கை லீ சார் புக் பண்ணியிருக்காரு, அவர் ஃபியான்சி கூட வந்திருக்காருன்னு சொல்ல இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ தனியாக வந்துடுறா. பார்த்தா ஹீரோ ஹீரோயின் கூட உட்காந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு ஹீரோயின் தான் நியான் அப்படின்ற விஷயம் தெரியாது. இப்போவில் பார்த்தீங்கன்னா அந்த ஜியுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு பாடி மசாஜ் சென்டர்ல இருந்து லீ ஒரு பொண்ணை கூட்டு போனாரு, அந்த பொண்ணை தான் கூட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்காக கல்யாண ரிங் வாங்கிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரே சீக்கிரட்டா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் டக்குன்னு ஃபோனை பிடிங்கிறான். இப்படி சீக்கிரட்டா ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப தப்பு, அப்புறம் நீங்க ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுறான். இப்போ இவன் இப்படி பண்ணோன்னே அவ சைலண்டா அந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னங்க இந்த ரிங்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, அதை பத்தி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ அவங்க 2 பேருக்காகவும் கல்யாண ரிங் வாங்கி முடிச்சுட்டு இவளுக்காக நெக்லஸும் வாங்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண அந்த ஜியாவை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவள் ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸை பேக்கப் எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவளால் எடுக்க முடியல. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா சாரிடி ஃபோட்டோஸை என்னால் பேக்கப் எடுக்க முடியலன்னு இந்த ஜியுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோ கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அவளை ஒரு வழி ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல அழகான கேண்டில் லைட் டின்னர்லாம் ரெடி பண்ணியிருக்கு. என்னடன்னு பார்த்தா ஹீரோ தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்காக வாங்கின ஜுவல்லரியை நானே என்னோட கையால் போட்டு விடுறேன்னு ஹீரோவை கையால் ஜுவல்லரி போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளோட கையில் கல்யாண முதல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம கல்யாண வழக்க ரொம்ப நல்லா போக போகுது பாரு, என்னோட பொண்டாட்டி ஆகிறதுக்கு உனக்கு சம்மதமான்னு கேட்க இவ்வளோ சம்மதன்னு சொல்கிறா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட வீட்டில் உட்காந்து அவளை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, ஆனால் என்னமோ ஒரு குறை இருக்க மாதிரி இருக்கு, மற்ற பொண்ணுங்களை விட என்னோட பிரெஸ்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கோ, சட்டுக்கு சர்ஜரி பண்ணி குறைச்சிடலாமா அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார ஆண்டி கூட தான் பேசிகிட்டு இருக்கா. ஆண்டி என்னோட பிரெஸ்ட்டு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கா, இந்த சர்ஜரி பண்ணி குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா மேடம் நீங்கள் எது பண்ணாலும் சாரக்கிட்டு பண்ணுறது தான் நல்லது, ஏன்னா அவர் உங்களோட புருஷன், நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டே நான் என்னோட ரூமுக்கு போகிறேன்னா அவர் ரூமுக்கு ஓடி வந்துட்டு இருக்க. வேலைக்காரங்க ஹீரோ கிட்டே இவ கேட்ட விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. மேடம் அவங்க பிரெஸ்ட் சைஸை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல என்னது ரெடியூஸ் ஆனி ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவளோட ரூமில் உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவை காணும். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன இவர் ஆளை காணும்னு ஹீரோவை பார்க்க ஸ்டடி ரூமுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவில் பிடிச்ச மடியில் உட்கார வச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னோட பிரெஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால இந்த 2 சர்ஜரியில் எது பண்ணிக்கிற, ஆனால் எந்த சர்ஜரி பண்ணாலும் ரொம்ப வலிக்கு தெரியுமா, ஒன்றை நீயே கஷ்டப்படுத்திக்கணும், இயற்கையாக கொடுத்ததை எதுக்காக மாத்திர, ஒருவேளை மாற்றணும்னு ஆசைப்பட்டா என் பொண்டாட்டியோட விருப்பப்படி மாற்றிக்கலான்னு சொல்ல ஆக்சுவலாக அப்படி கிடையாது, ஆக்சுவலாக என்னோட பிரெஸ்ட் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் சர்ஜரி பண்ணலாமான்னு கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இது உன்னோட விருப்பம்,
உன்னோட உடம்பு எப்படி இருக்கணுன்றதை நீ தான் முடிவு பண்ணணும். என் பொண்டாட்டிக்கு எப்படி ஆசையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நானே ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இதனால நீ கஷ்டப்படுவ, ரொம்ப வலிக்கும். அதுதான் என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி பண்ணுறதை பற்றி நான் யோசிச்சு பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சர்ஜரி பண்ணி என்ன நானே ஏன் கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன், அந்த விஷயத்தை மட்டும் மறந்துடாதுன்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங் ஆயிரா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ இவ்வளோ சப்போர்ட்டிவாக இவளுக்கு இருக்கான்ல, அது மாதிரி அவங்க அம்மா அப்பா யாருமே இவளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததில்ல. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு சர்ஜரி பண்ணுறதுல விருப்பம் இல்லைனா என் கூட இருக்க தானே விருப்பம், வா போகலாம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வெளியே போகலான்னு கிளம்பிட்டு இருக்க. ஹீரோ இவளுக்காக ஃபீமேல் பாடி கார்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நகை கடைக்கு வந்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சாரி மேடம், இந்த ஷாப் ஃபுல்லாகவே ஒரு மேடம் புக் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேறு கடைக்கு போங்கன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான். இப்போ அந்த பொண்ணு இந்த பாடி கார்டை பார்த்த உடனே இது லீ குடும்பத்தோட காரு மாதிரி இருக்கு, யார் இந்த பொண்ணு, யாருக்காக எங்க என்ன ஃபீமேல் பாடி கார்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளை யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை இந்த பாடி கார்டு பொண்ணு நோட் பண்ணிடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா மேடம் போய் காரில் உட்காருங்க, இதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவ ஃபோட்டோ எடுத்து ஆளோட கேமராவை பிடிங்கி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறா. இப்போ இவங்க 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாடி கார்டை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. சார், மேடமே யாரோ சீக்ரெட்டாக ஃபோட்டோ எடுத்தாங்க, அவங்களோட கேமராவை வாங்கி நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்ல இந்த விஷயத்தை பற்றி அவளுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்க, இல்லை சார் தெரியாதுன்னு இவ சொல்கிறா. சரி சீக்ரெட்டாக வச்சுக்க, அவளோட மூட் அப்செட் ஆகுறத நான் விரும்பல, அவளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கன்னு சொல்ல அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவளோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடையில் அவங்களோட தங்கச்சியை பார்த்தேன், அந்த பொண்ணு உங்களோட தங்கச்சின்னு பாடி கார்டு தான் என்கிட்ட சொன்னாங்க, அப்படியே பார்க்குறதுக்கு உங்களோட கண்ணு மாதிரியே இருக்கு, 2 பேரும் பார்க்க சின்ன வயசில் ரொம்ப க்யூட்டாக இருந்திருப்பீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை விட நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு அதில் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு நேராக பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அவன் ஹீரோனை கிஸ் பண்ணிட்டா கூட ஒன்றா இருக்கலான்னு பார்க்க ஹீரோவோட ஃபோனை ரிங் ஆகுது. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு அவனோட தங்கச்சி தான் கால் பண்ணா. இப்போவே கால் பண்ணி இன்னைக்கு நம்ம காரு ஒரு கடைக்கு வெளியே நின்னதை பார்த்தேன், கூடவே ஒரு ஃபீமேல் செக்யூரிட்டி வந்திருக்காங்க, என்ன நடக்குது, நீ ஏதோ காலேஜ் படிக்கிற பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், இந்த விஷயம் நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்ல அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த டாங் குடும்பத்தோட பையனை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா நியான் எங்கே இருக்கான்றதை சீக்கிரமாக கண்டுபிடிங்க, அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 மில்லியன் பணம் தரேன், உடனே அவன் எனக்கு கிடைச்சாகணும்னு சொல்லி இவன் ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்க. அவளுக்கு இந்த ஜீயு தான் கால் பண்ணா. இப்போவே கால் பண்ணி எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், உடனே வந்து என்னை பாரு, என்னால் நடக்க முடியலன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பதினி அடிச்சுக்கிட்டு அவளோட ஃப்ரெண்டை பார்க்க வரா. வந்து பார்த்தா அவள் சொன்ன ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. ஏ ஜியோ என்னாச்சு, உனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி கேட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா ஏய் என்ன ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிராண்டடான ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு அவ கேட்டுட்டு, ஏண்டி ஏதாவது பணக்கார பையன் கூட சுற்றிட்டு இருக்கா, என் அண்ணனுக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை மறந்து போயிட்டியா, அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நீ பொய் சொல்லியா, நீ நல்லா தானே நிற்கிற, உன் உடம்புல எந்த காயமும் இல்லை அடியும் இல்லைன்னு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு என் அண்ணன் உன் மேலே உயிரே வச்சிருக்கான், தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, நான் மறுபடியும் உன் கூட வரமாட்டேன், என்ன தயவு செஞ்சு விட்டுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அவளோட பாடி கார்டை கூப்பிட கூடவே அவங்க அண்ணனும் வந்துடுறான். இப்போ அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே ஹீரோயினோட பாடி கார்டு பொண்ணு அவளை காப்பாற்றிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நியான், என் கூட திரும்ப வந்துரு, உனக்கு என்னை விட்டால் வேற வழி இல்லை, ஒரு வேளை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வச்சுக்க, இந்த ஊர்லேயே இருக்க முடியாதுன்னு அவன் மிரட்டிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக விருப்பம் இல்லை, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு இவன் சண்டைக்கு நின்றுட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா உன்னால் இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு ஹீரோயினை பாதுகாக்கிறா. எங்க பாருங்க மேடம், ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லீ சார் கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டாரு, உங்கள் எல்லாரையும் இந்த ஊரை விட்டே துரத்திடுவார்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஜீ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவனோட பாடி கார்டுங்களுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க. இவ வந்து தடுக்கிறா. அண்ணா அமைதியாயிரு, இந்த பொண்ணு லீயோட பாடி கார்டு, இவ எதுக்காக அவளை பாதுகாக்கிறான்னு தெரில, இப்போதைக்கு நம்ம அமைதியாக இருக்கதா நல்லதுன்னு இவ அவளோட அண்ணனை சமாதானப்படுத்திட்டு இருக்க. பாடி கார்டு பொண்ணு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டு வந்துடுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தேடி ஓடலான்னு வந்துட்டு இருக்க. அவங்க அண்ணன் தடுக்கிறான். இவன் இப்படி
கிடக்கிறத பார்த்தோம்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எங்க பாருண்ணா எனக்கு லீவ் வேணும் உனக்கு நியான் வேணும் அவங்க 2 பேருக்கு என்ன சம்மந்தன்றதை கண்டுபிடிச்சு அவளை நீ எடுத்துக்க லேயை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமாக வெளியே ஓடி வந்து பார்க்க ஹீரோயின் காஸ்ட்லியான காரில் ஏறி போயிட்டு இருக்கா. இவ இப்படி போகிறத பார்த்தோம்னா அவளை பார்த்தீங்கன்னா உனக்கும் லீக்கும் என்ன சம்மந்தன்றதை சீக்கிரமே கண்டுபிடிச்சாவே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் வீட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோதா வரான். என்னாச்சு கண்ணில் செவந்து போச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா எங்க பாரு நான் உன்னோட புருஷன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் அவளுக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும் என்ன பிரச்சனைன்றதை பற்றி சொல்லிட்டு இருக்கா. நாங்கள் 2 பேரும் ஸ்கூல்லேருந்து ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்தோம், நல்ல ஃப்ரெண்டாக இருந்தோம். ஆனால் நான் நல்லா படிக்கிறத பார்த்து அவள் பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டா. திடீர்னு எனக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சா. எனக்கு ஒன்றுமே புரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நீ நல்லா படிக்கிறத பார்த்து அவன் மேலே பொறாமப்பட்டா, உன்னோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சா. கால் நடக்க முடியாத அவங்க அண்ணனுக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு பார்த்தா, அதுக்காக அவங்க அம்மா அப்பாவை பிளாக்மெயில் பண்ணான்னு ஹீரோ நடந்துக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்னை பற்றி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன், அவளை பற்றி நீ கவலைப்படாத, உன்னை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க மேடம் அவங்களோட ப்ராஜெக்ட் விஷயத்தை கண்டினியூ பண்ணலான்னு இருக்காங்க, ப்ரொஃபஸரை பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ரூமில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வரா. இப்போ வந்து என்ன சொல்றேன்னா என்னோட ப்ராஜெக்ட் பேப்பரை நான் சப்மிட் பண்ணியிருக்கேன், என்னோட ரிசர்ச்சை நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன்னு இவ சந்தோஷமா சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுத்துட்டு இருக்க. ஹீரோ அவளை கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட ப்ராஜெக்ட் விஷயத்தை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறா, ஜியோ. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவனை போய் சொல்லி இந்த இடத்துக்கு வர வச்சுட்டு என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்னை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வான்னு சொல்ல எவ்வளோ சரி நம்மளோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாரி நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். இந்த செடிவிலுக்கு ஹீரோதா கால் பண்ணா, எங்கே இருக்குன்னு சொல்ல நான் வந்து உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்ல இவ்வளோ அவளோட லொக்கேஷன் அனுப்பி வச்சிடா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ சாரி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கார்ல ஏறி உட்காந்துட்டு இருக்க. கரெக்டாக அதை இவ பார்த்துறா. லீக்கும் உனக்கு ஏதோ சம்மந்தம் நினச்சேன், ஆனால் அவன் கூட சுற்றுற பொண்ணு நீ தானே எனக்கு தெரியாதுன்னு அவள் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு லாஸ்ட் டைம் பண்ண விஷயத்துக்காக என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டான், அதனால தான் அவளை பார்க்க போயிருந்தேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த ஜியோ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணக்கிட்ட வந்து அவளோட தோட கழட்டி கொடுக்குறா. ஏன்னா அந்த தோடில் ஒரு கேமரா இருக்கு. இப்போ வந்து கேமராவை எடுத்து கொடுக்க அதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அவள் ஹீரோயினை தான் ஃபோட்டோ எடுத்திருப்பா. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்து இவனை பார்த்தீங்கன்னா நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இவன் வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ப்ராஜெக்ட்டை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. அந்த இதுக்கு இவன் தான் வரான். இப்போ அவன் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, மூடி வச்சுட்டு வந்து அமைதியாக பட, அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட எவ்வளோ சரின்னு ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்துடுறா. இப்போ இவ தூங்கலாம் அப்படின்னு வந்து படுத்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவள் இடுப்பில் கையை போடுறா. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், அமைதியாக படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை சரின்னு சைலண்டாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போகிறான். எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சார் பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே போகிறாரு, அதுக்காக தான் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு இவன் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாயிடுறா. நேற்று நைட்டு அவர் தான் என் கிட்ட வந்தார், நான் தான் அவர் சொல்ல வரதே கேட்கல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப் போக இந்த செடி அவளோட காலேஜ் ப்ராஜெக்டில் ரொம்ப சின்சியராக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது போயிட்டு வர்றதுன்னு. இப்போ அவள் இப்படி வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணான். இப்போ அவன் கால் பண்ணி என்னை பார்க்குறதுக்காக இந்த கம்பெனிக்கு வான்னு சொல்ல எவ்வளோ சரின்னு ஹீரோவை பார்க்குறதுக்காக கம்பெனிக்கு வரா. வந்து பார்த்தா அது ஹீரோவோட கம்பெனி தான். ஹீரோக்கு நிறையா கம்பெனி இருக்குது அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியாது. இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்த உடனே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு அவளை பிடிச்ச மடியில் உட்கார வச்சுட்டு இருக்கேன். இவனை பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ட்ரிப் போன இடத்துல ஒரு கப்பல் ரிங் பார்த்தேன், அந்த ரிங்கை நான் நமக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவளோட கையில் போட்டு விட்டுட்டு இருக்கேன். எவ்வளோ சந்தோஷமாக போட்டுக்கிறா. இப்போ அவங்க இப்படி ரிங்கை மாற்றி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோவோட கம்பெனிக்கு அவனோட தங்கச்சி தான் வரா. அவளை பார்த்தவனா ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மேடம் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல இது எங்கள் அண்ணாவோட கம்பெனி, நான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்லை போடான்னு சொல்லிட்டு இவ உள்ளே வந்துட்டு இருக்க. இவ வர்ற சவுண்டு கேட்டவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐயோ உங்க தங்கச்சி வரா, எங்க போய் ஒளியறதுன்னு தெரியலையேன்னு இவ ஒளியறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போயிட்டு அங்க உள்ள கபோர்ட்ல ஒளிஞ்சிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட தங்கச்சி தான் வரா. இப்போ வந்து அண்ணா நான் உள்ள வந்தா உன் அசிஸ்டன்ட் விட மாட்டேங்கிறான், நீ என்னடா பூனைக்குட்டி மாதிரி திரு முழிச்சிட்டு இருக்க, என்ன நடந்துட்டு இருக்கு, உன் லவர் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கியான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போன ஹீரோ துரத்தி விட இவ்வளோ அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு சரி இந்த இடத்துல யாருமே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக இவ போன நேரமா பார்த்து ஹீரோ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி போயிட்டா வெளியவான்னு சொல்லி கூப்பிட இவ்வளோ வெளியே வந்துடுறா. கரெக்டாக அவள் வெளியே வந்துட்டு இருக்கா. அவளோட தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடா. ஆக்சுவலாக அவள் போகவே இல்லை, இதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்திருக்கா.
இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட தான் நீ சுற்றிட்டு இருக்கியா, ஏண்டா எனக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா, நான் என்ன அவளை கடிச்சா முழுங்க போகிறேன், லாஸ்ட் டைம் இந்த பொண்ணை நான் அந்த கடையில் பார்த்தேன், ஏய் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஞாபகம் இருக்குன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, உன்னோட ஃபோன் நம்பர் கொடுன்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போக ஹீரோனும் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சி உங்களை மாதிரியே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் உனக்கும் அவளுக்கும் நல்லா செட் ஆகுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்படியோ எல்லாமே ஸ்மூத்தாக போனால் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட காலேஜ் போகிறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. எங்கே போக பார்க்குற, நீ வீட்டில் இருந்தே போகலாம், காலேஜில் தங்குறது உனக்கு சேஃப் கிடையாது, உன்னோட பிரின்ஸிபல் கிட்ட நான் பேசிட்டேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ அவளோட காலேஜுக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த ஜீ தான் வரா. இப்போ அவள் இவ்வளோ பார்த்த உடனே, மேடம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல, உன்னோட புது பாய் ஃப்ரெண்ட் பற்றி எனக்கு இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு கேட்க, புது பாய் ஃப்ரெண்டா, அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையில் போட்டிருக்க ரிங்கு பார்க்குறா. இந்த ரிங்கு ரொம்ப காஸ்ட்லியானது மாதிரி இருக்கு, பிளெயினாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் இது சும்மா டிசைனுக்காக போட்டிருக்கேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு இவ அப்படியே பேசி சமாளிச்சிடா. இப்போ இவ இப்படி சமாளிக்கிறத பார்த்தவொன்னா அவளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டி லீயோட பொண்டாட்டியா நான் தான் ஆவேன், என்ன நடந்தாலும் சரி என் இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. எங்கடி போகிறேன், நானும் உன் கூட வரேன்னு இவளோட கையை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அவங்க அண்ணனோட ஆளுங்க தான். இப்போ அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு, சார் உங்கள் தங்கச்சி உங்கள் ஆள் கூட தான் பேசிட்டு இருக்காங்கன்னு அவன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு இருக்கா. அவனை பார்த்தீங்கன்னா இவளோட அம்மா அப்பா 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் அவள் படிக்கிற இடத்துல போய் பிரச்சனை பண்ணணும், அவளை கையோட கூட்டிகிட்டு வரணும்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில் அவளோட அம்மா அப்பா தம்பின்னு எல்லாரும் இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒழுங்கா வீட்டுக்கு வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க, அவர் நம்ம குடும்பத்துக்காக நிறைய பண்ணியிருக்காரு, உங்கள் அப்பாவோட மருத்துவ செலவு, உன் தம்பியோட படிப்பு செலவு, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு வேலைக்காரியோட பொண்ணு ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு அவரை கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுன்னு சொல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டுருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன், ஆனால் உன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இப்படி கஷ்டப்படுத்துறியே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், இந்த அழகெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க, பார்த்தவங்கள செடியூஸ் பண்ணுறதுக்காகவானு அவங்க அம்மா இவ்வளோ பற்றியே தப்பாக பேசிகிட்டு இருக்க. இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு காலேஜ் படிக்கும்போது பசங்க சொன்னதான் ஞாபகம் வருது. இவன் அழகாக இருக்கிறதுனால எல்லாரும் இவளை பற்றி தப்பாக பேசுவாங்க, அது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இருக்க. இவளுக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்கு. இப்போ இவ தலை சுற்றி கீழே விளையாற மாதிரி போக கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிடறான். இப்போ வேணா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். விருப்பம் இல்லாமல் என் பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. இப்போ அவன் என்னோட பொண்டாட்டி, இவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் செட்டில்மெண்ட் கொடுத்து உங்கள் 2 பேருக்கும் நடுவில் உள்ள உறவை முடிக்கலான் இருக்கேன், இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட சொல்லுங்கன்னு ஹீரோ போலீஸ்காரங்க கிட்ட கேட்க, அவங்கள பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணை விருப்பம் இல்லாமல் இன்னொருத்தருக்கு கட்டி வைக்க நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அந்த பொண்ணு மேஜர் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளை இனிமேல் வற்புறுத்த மாட்டேன்னு இதில் சைன் போட்டு கொடுங்கன்னு சொல்ல அவங்களும் சைன் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோ இந்த பிரச்சனைலாம் முடிச்சு வச்சுட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இவங்கள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செத்தோம், அந்த டாங் குடும்பத்தோட பையன் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி பயந்து போய் முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உட்காந்து இவ்வளோ பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா நேற்று அவங்க அம்மா அப்பா கூட எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சைன் வாங்கியிருப்பான் இல்லையா, அதனால இவ அப்செட்டாக இருப்பான்னு வச்சுட்டு அவளோட தங்கச்சிக்கு தான் கால் பண்ணுறான். உன் வயசு பொண்ணுங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், ஏதாவது கொஞ்சம் ஐடியா கூட அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு உன்னோட குட்டி பொண்டாட்டி கோச்சிக்கிட்டாலா, அதில் சமாதானப்படுத்துறதுக்காக ஐடியா கேட்குறியான்னு கேட்க ஹீரோவா ஆமான்னு சொல்கிறான். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுனா பிடிக்கும், அப்புறம் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் சொல்கிறேன், நீ இவ ஐடியா கொடுத்துட்ருக்க. ஹீரோ அந்த ஐடியா எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு அவங்க தங்கச்சி என்னென்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு, இது உனக்காக தான் சாப்பிடுன்னு சொல்ல இவ்வளோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவில் கூட்டிகிட்டு வெளியே வரான். இப்போ வெளியே வந்தோடனே இவனை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க, நான் எடுக்கிறேன்னு இவ ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவா அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஊர் சுற்றிட்டு ஜாலியாக டேட் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேமரா வாங்கலான்னு கடைக்கு தான் வரா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 மில்லியனுக்கு ஒரு கேமரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக அவளோட ஃப்ரெண்டு வந்து இதை பார்த்துடுறா. என்ன இவ 2 லட்சம் கேமரா வாங்குறா, எனக்கு இவள் லீ கூட சுற்றுறாலும் டவுட் இருக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னை இங்கே பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இங்கே ஒரு பொருள் வாங்குறதுக்காக வந்தேன், நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நைஸாவில் கழட்டி விட்டுட்டு வெளியே வரா. பார்த்தா வெளியில் ஹீரோ தான் இருக்கான். இப்போ இவ ஹீரோ கூட கார்ல ஏறி போறத பார்த்தோன்னா அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, நீ லீ கூட தான் சுத்திட்டு இருக்கியா, உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பத்தி தப்பு தப்பா ஏதோ நியூஸ் பரப்பி விட்றா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட காலேஜுக்கு வந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவள பத்தி தப்பா பேசுறாங்க. அத பார்த்தோனே இவ சைலண்டா வந்துட்டு இருக்க. ஒரு பையன பார்த்தீங்கன்னா, "ஏய் உங்க அம்மா சொன்ன மாரி நீ கண்ட பசங்க கூட சுத்திட்டு இருக்க போல. உன் ஃபியான்ஸிய விட்டுட்டு ஏதோ ஒரு பணக்கார கூட ஓடிட்டியாமே. உன்ன பத்தின நியூஸ் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்க." இவன் இப்படி பேசினத பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "என் ஃப்ரெண்ட பத்தி தப்பா பேசுறதுக்கு யாருக்கு அருகதை கிடையாது. ஒழுங்கா தள்ளி போங்கடான்னு" இவன் நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி நடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சைலண்டா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவளை பத்தி தப்பா பேசினா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருவா. இப்போ அவ இப்படி வெளியே வந்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ மேல இடிச்சிடா. "என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கு?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம்" அப்படின்னு இவ ஹீரோவை கூட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னால இதை நம்பவே முடியல. அவன் கூட கார்ல ஒன்னா போயிட்டு இருக்க. அப்படின்னா 2 பேரும் ஒன்னதான் இருக்கீங்களா? கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். என் வாழ்க்கையை நீ எடுத்துக்கிட்டல, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி இவ பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இவளை கூட்டிட்டு கார்ல வந்துட்டு இருக்க. இவ சோகமா இருக்கா. அதை பார்த்தவொடனே அவனை பார்த்தீங்கன்னா, "உன் போட்டோவை பத்தி தப்பு தப்பா போட்டு விட்டது வேற யாரோட வேலையே கிடையாது, உன் ஃப்ரெண்டோட வேலை தான். இனிமே அவளை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளவு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சு என்னை கழுத்து அறுத்துட்டாலே, இவ இந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னா அவ அழுதுட்டு இருக்க. "இங்க பாரு, உன்னோட கண்ணு இருக்கா, அவ ஏத்தவே கிடையாது. அவளை நினைச்சு நீ ஃபீல் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எந்த பிரச்சனாலும் நான் கூட இருப்பேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவேன், இதை பத்தி கவலைப்படாதுன்னு ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்க. இவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறா, நாளைக்கு அவனை மீட் பண்ணணும்னு. அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா, "நாளைக்கு கண்டிப்பா நீ போய் அவளை மீட் பண்ணி ஆகணும்னு" சொல்ல, "சரியா சொன்னீங்க, இந்த பிரச்சனைக்கு இதோட முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு" இவ்வளோ அடுத்த நாள் அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வரா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, "நீ யாரு கூட சுத்திட்டு இருக்கன்னு தெரியுமா? எனக்கும் லீக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. பிளைண்ட் டேட் கூட அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனா நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. நானும் அவரும் மீட் பண்ணது எதிர்ச்சியா நடந்த விஷயம் தான். எங்களோட வாழ்க்கையில நீ தலையிடாத. உன் நல்ல ஃப்ரெண்டு நினைச்சேன். ஆனா இப்படிப்பட்ட கேவலத்தை பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோம்னா அவளை பாத்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் நான் அவனை சும்மா விட மாட்டேன். நீ அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், அவன் கூட தான் வாழ்ந்தாகணும். ஆனா அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வாடான்னு சொல்ல, அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வரான். இப்போ அவனை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, "உன் கால் இப்படி ஆனதுக்கு நான் காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. போது வாய் மூடு. நான் அவனை சின்ன வயசுல இருந்து ரொம்ப காதலிச்சிட்டு இருந்தேன். உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள என் காலில் இப்படி ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு. இதுக்கு காரணம் நீதான்" அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் சின்ன பிள்ளையில நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஒரு நாள் இவங்க விளையாடிட்டு இருக்கும்போது பட்டம் மரத்துல மாட்டிட்டு இருக்கோம். அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, பட்டத்தை எடுக்கலான்னு மரத்துல ஏற பார்க்க, "அதெல்லாம் வேண்டாம், உனக்கு ஏதாவது அடிபட்டுற போதுன்னு" இவ சொல்ல, "என்னை பத்தி நீ கவலைப்படாதுன்னு" இவன் மரத்துல ஏறி கீழே விழுந்து காலை உடைச்சிட்டு இருந்திருப்பான். அது எல்லாத்தையும் தான் ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவனோட காலில் அடியே பட்டிருக்காது. இவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக போய் சொல்லி இத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, "உன்னோட காலில் எந்த ஒரு காயமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் நீ கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. என்னை அடையணுன்றதுக்காக இந்த மாதிரி கேவலமா நடிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதை பார்த்தவனா அவனோட ஆளுங்க இவளை பிடிக்கலான்னு வர பாடி கார்டு பொண்ணு தடுத்துட்டு இருக்கா. "யாராவது கிட்ட வந்தீங்கன்னா சார் சும்மா விட மாட்டாருன்னு" சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அந்த இதுக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்றேன்னா, "இதுக்கப்புறம் இவளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வா பொண்டாட்டி போலாம்" அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான எவிடன்ஸை போலீஸ்ல கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க கிடையாது, ஜெயில தான் இருக்கணும்னு" சொல்லி அவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "இங்க பாரு, உன் வாழ்க்கையில இருந்த ரொம்ப பெரிய பிரச்சனை உன்னை விட்டு போயிருச்சு. இதை பத்தி கவலைப்படாத, நான் தான் கூட இருக்கேன்ல, எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு பெட்ரூமுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ என்ன சொல்றானா, "நம்ம 2 பேரும் உன்னோட அம்மா அப்பாவை மீட் பண்றதுக்காக போறோம். ஏன்னா இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா அப்பான்னு" சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, "சார் உங்களுக்கு இந்த ஆயில்மெண்ட்டை கொடுத்தாரு, முக்கியமான இடத்துல போடுறதுக்காக கொடுத்தாருன்னு" சொல்ல இவ்வளோ இந்த ஆயில்மெண்ட்டை வாங்கிக்கிறா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, இவங்க 2 பேரும் ஹீரோனோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக ப்ரைவேட் ரூம்க்கு வந்துட்டு இருக்க. அவங்க அங்கே உள்ள பொருள் எல்லாத்தையும் பார்த்து வாய் பழந்துட்டு இருக்காங்க. "ஏண்டி இது தங்க ஸ்பூன் தானே" அப்படின்னு சொல்ல, "வாய் முடிட்டு அமைதியாக வச்சுட்டு உட்காருங்க, பார்க்குறவங்க என்ன நடப்பாங்கன்னு" பொண்டாட்டி சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா, "இங்கே பாருமா, அந்த டாங் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கட்டாயப்படுத்தி எங்களை இப்படிலாம் பண்ண சொன்னாங்க. எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை தான். என்ன பண்ணுறது, எல்லாமே கட்டாயத்தினால தான் பண்ணோம், என்ன மன்னிச்சிருன்னு" சொல்லிட்டு இருக்க. பழசை பற்றி பேசி பயன் இல்லை. ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் அவளோட அம்மா அப்பா, அவளோட சந்தோஷத்துக்காக தான் அவங்களை கூப்பிட்டேன், எதை பற்றி யோசிக்காமல் சாப்பிடுங்கன்னு சொல்ல அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி வந்துட்டு இருக்க. இவளோட தம்பியை பார்த்தீங்கன்னா, "இங்கே பாருக்கா, அம்மா அப்பா மேலே கோவப்படாத, எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாங் குடும்பத்தோட பையன் தான். அவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி இப்படிலாம் பண்ண வச்சான், நாங்கள் வேணும்னு பண்ணலன்னு" சொல்ல, "சரிடா, நான் எதையும் மனசில் வச்சுக்கல, நல்லா படித்து பெரிய ஆளாக ஆகணும், ஓகேவான்னு" சொல்லிட்டு அவள் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஹீரோயின் அவளோட கிராஜுவேஷனை முடிச்சிடறா.
பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ இவளுக்காக ஃப்ளவர் பொக்கேயோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனை பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு வழியாக பெரிய டிசைனர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் எல்லாமே என்னால் எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியும், என்னோட இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்களும் நம்மளோட குழந்தைங்க தான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ஜாலியாக அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்க. இப்போ இப்படியே கட் பண்ணால் கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா, அது 2 பேருக்குமே ஒரு குறையாவே இருந்திருக்கும் போல. இவனை பார்த்தீங்கன்னா அவன் விருப்பப்படி ஹீரோயினை எல்லார் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒன்று சேர்ந்துட்டு சந்தோஷமாக வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.